எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற வேலை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு முதல் எடுத்துமே ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான வேலை என்னன்னா இந்த சவுத் இந்தியன் பேங்க்னுடைய ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது நீங்க ஒரு 4 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கும். என்னைக்குன்னா இன்னைக்கு தான் மார்ச் 6ஆம் தேதி. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன்ல ஒரு 8 ஷேர் அப்படின்றது நான் வாங்கியிருந்தேன்னா அப்போ 4 ஷேருக்கு ஒன்றுனா 8 ஷேருக்கு 2 அப்படிங்கிறது ஆச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி கிடைச்சிருக்கும். ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு இந்த ஷேர் உங்களுடைய பேர்ல இருக்கு, 4 ஷேர் அதுக்கும் மேல இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பான். அப்ப இந்த 4 ஷேர் அப்படின்றது 2 ஷேர் எனக்கு இப்போ ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. இது நான் விற்கணும்னா நான் இப்போ கரண்ட் மார்க்கெட்லேயே என்னால் வித்துக்கிட முடியும். இதனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் வச்சிருக்கிறதுனால ஒரு ஷேருக்கு இப்போ ₹7.40 என்னால் வித்துற முடியும். இல்லை இந்த ரைட்ஸை நான் அந்த கம்பெனிக்கு திருப்பி கொடுத்து ஒரு முழு ஷேரை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். ஏன்னா முழு ஷேர் ₹30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னைக்காவது இது ₹50 கூட போகலாம் அப்படின்னா அதில் 2 விஷயம். நீங்கள் ₹22 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மேற்கொண்டு மறுபடியும் ஒரு ₹22 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ₹30 மதிப்பில் உண்டான ஷேரை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அது எப்படி? இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி பேர் என்ன, உங்கள் பேன் என்ன, உங்களுடைய டெபாசிட்ரி அக்கௌண்ட் நம்பர் என்ன, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் என்னன்னா நீங்கள் ஆன்லைன் புரோக்கர் ஜீரோதா மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் ஏதாவது ஐசிசி, கோட்டக், எஸ்பிஐ அது மாதிரி நிறைய ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போய் இந்த டீட்டெயிலாம் வாங்கி அங்கேயே உட்காந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு போய் நம்ம பேங்க்கில் அவங்க பேங்க்கில் கொண்டு போய் சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா பேங்க்லையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணிட முடியாது. ஆஸ்பா ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள பேங்க்கில் தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த பேங்க் ரொம்பவுமே நன்மை தரக்கூடிய பேங்க், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் அவன்கிட்ட இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி எந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து ஃபிசிக்கலாக போய் சப்மிஷன் பண்ணுங்கிறது கிடையாது. என்னுடைய பேங்க்ல லாகின் பண்ணாவே அங்கே ஒரு மெனுவில் இந்த மாதிரி ஐபிஓ அல்லது ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நான் கிளிக் பண்ணேன்னா உடனே நான் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுற இடத்துக்கு போயிடும். அங்கே வரிசையாக எத்தனை ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் சவுத் இந்தியன் பேங்க் தான் இருக்கும். ஸோ அதில் போய் நான் என்ன பண்ணலாம், அப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் என்னுடைய பேர்லாம் பை டிஃபால்ட் ஓப்பன் ஆயிரும், பேன் அக்கௌண்ட் எல்லாம் வந்துடும். எந்தெந்த டேட்டா இல்லையோ அதை நான் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த ஃபார்ம் அப்படியே ஆட்டோமேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னென்ன டேட்டா கேட்குதோ அந்த டேட்டா எல்லாமே ஆட்டோ ஃபில்டாக பாதி வந்துடும். மீதி நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய NSDL CDSL எங்கே உங்களுடைய டெபாசிட்ரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த டிமேட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இது தெரியல அப்படின்னா உங்களுடைய புரோக்கருக்கு கால் பண்ணி ஏப்பா உங்களுடைய டிபி நேம் என்ன, உங்களுடைய பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர் என்ன, டிபிஐடி என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு ஜீரோதா அப்படின்னா அந்த ப்ரொஃபைலில் போய் மேற்கொண்டு உங்களுடைய டீட்டெயிலை போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த CDSL எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அது இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதுனதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை குவான்டிட்டி அப்ளை பண்ணுறீங்க, ஒரு குவான்டிட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ₹22 பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ என்கிட்ட 2 ஷேர் இருக்குது. அப்போ நான் இங்கே 2ன்னு போட்டேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ₹44 போயிடும். ஸோ நான் ₹44 கொடுத்து இந்த ரைட்ஸை எல்லாம் சப்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது இப்போதைக்கு இந்த 2 ரைட்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னுடைய டிமேட்டில் டெபிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 ஷேர் சவுத் இந்தியன் பேங்க் ₹22 மட்டும்தான் நான் பே பண்ணுறேன். ஆனால் ₹30 மதிப்பிலான ஷேர் அப்படின்றது கொடுத்துருவாங்க. இதுக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஆரம்பித்து மார்ச் 6 ஆரம்பித்து மார்ச் 20 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 14 நாள் அப்படின்றது இருக்கு. ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 12 எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. நண்பர்களே, லோட்டஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு ஷேர் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது சிம்பாலிக்கா சொல்ல வருதா அப்படின்றது தெரியல. அதாவது இந்த லோட்டஸ் ஐ அப்படின்ற பெயர் கொண்ட இந்த ஷேர் சம்பந்தமே இல்லை. இதுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு திடீர்னு ₹52 வந்தான், அப்புறம் ₹58 போனா, அப்புறம் மறுபடியும் ₹60 வந்தான், அப்புறம் மறுபடியும் மேலே போனா, அப்புறம் மறுபடியும் மேலே போனா, அப்புறம் கீழே போனா, அப்புறம் மேலே போனான். ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் எலெக்ஷன் சமயத்தில் இந்த லோட்டஸ் பெயர் கொண்ட காரணத்தினால ஏதாவது ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி யோசிச்சு பாருங்க. நிஃப்டி இந்த மாதிரி ட்ரேட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? உடனே பேங்க் நிஃப்டிக்காரங்க வந்துடாதீங்க.
ஏப்பா அது டெய்லி இப்படித்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாம் நம்பவே முடியாது, அவன் பாட்டுக்கு இறங்கி ஏறி அவன் டெய்லி இப்படித்தான் இருக்கான், டெய்லி எங்களுக்கு எலெக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பேங்க் நிஃப்டி. எனிவே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல என்னைக்கு வேணாலும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது எலெக்ஷன் ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஸ் வந்து நேற்று வாங்கினாங்களா? ஆமாம், 574 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதனால மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது நிலவுது. பட் இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி 79 பாயிண்ட் இறங்கித்தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க மார்க்கெட்ல ரொம்ப சோர்வடைஞ்சு கொஞ்சம் இறங்கியிருக்கான். அதனால நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்றது கிடைக்கல. அதனால நிஃப்டி இன்னைக்கு 79 பாயிண்ட் ஓப்பனிங்ல இருந்தே இறங்கித்தான் இருக்கான். நண்பர்களே, இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். இனிமேல் வரக்கூடிய மீதி 2 நாட்களும் ரொம்ப வால்டிலியா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அது மட்டும் இல்ல, அடுத்த வாரத்துல இந்த நியூஸ்னால, அதாவது அமெரிக்கால என்ன ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெட் ரிசர்வ் சேர்மன் ஜெரோம் பவர் அவர்கள் வந்து அவருடைய கவர்மெண்ட் கிட்ட போய் 2 நாள் பேச போறாரு. என்னன்னு பேச போறாரு? அவங்களுடைய நாட்டு நிலவரம் எப்படி, ரேட் ஹைக் எல்லாம் பண்ண போறாங்களா இல்லையா, அல்லது ரெடியூஸ் பண்ண போறாங்களா, எப்ப இருந்து அப்படின்ற ஃபுல் டீடைல் அப்படின்றது தர போறாங்க. இப்ப மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாம அப்படியே ரெடியூஸ் பண்ண போறோம், அது எந்த டேட்ல இருந்து அப்படின்றத அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி சொல்றதும் டிசம்பர் மாசம்னு சொல்லாம வரக்கூடிய ஜூன் மாசம் இல்ல மார்ச் ஏப்ரல் மாசம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஷேர் மார்க்கெட் இறங்குனது அப்படியே யூ டர்ன் போட்டு பெரிய அளவில் ஏறக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்து வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 நாளுமே வந்து ரொம்ப வால்டிலிட்டியா இருக்க போகுது. அப்படி வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நேத்தெல்லாம் அமெரிக்க மார்க்கெட் 1% இறங்கியிருக்கா. நம்மளும் இன்னைக்கு காலையில் ரொம்ப வீக்கா இருக்கும். பேங்க் நிஃப்டியில இன்னைக்கு வேற லெவலில் வால்டிலிட்டி காமிச்சிருக்கான். நண்பர்களே, டெக்னிக்கலி ஒரு 2 ஷேர் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து நின்று ட்ரேட் ஆகிறான். அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த நௌக்ரி அப்படின்ற ஷேர் ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துட்டு இருந்தோம். 4000 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது அவன் 5000 ரூபாய் இருக்கான், ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் இருக்கான். இந்த சமயத்தில் இப்போதைக்கு ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஏர்முகத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த நௌக்ரி ஷேருக்கு உருவாகுது. அப்ப இது வந்து இவனை மறுபடியும் இங்கிருந்து ஒரு 6000 ஏற்றி விடுமா என்ன அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து சப்போர்ட்ல விழுந்திருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கிரீன்லேம் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப நாளா இவன் வந்து ஆக்சுவலா இங்க கீழே வந்து டச் பண்ணியிருந்தான்னா மறுபடியும் இந்த பேட்டர்ன் படி மேலே போவான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கலாம். பட் இவன் வந்து ரொம்ப நாளா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல்லே ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் இப்படியே பிரேக் அவுட் ஆயிட்டான்னா அவனுடைய பழைய ஹை 600 ரூபாய் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சில நேரங்களில் சில ஷேர்கள் கோக்குமாக்கா எதுக்கு தான் அப்படி பண்றானே தெரியாது, அவன் பாட்டுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி இறங்குவான். அப்ப அது வந்து முதலீட்டாளர்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆஸ்டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனு கோக்குமாக்கா பல எதுக்கு ஏறினா எதுக்கு இறங்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கீல, முக்கியமா ஒரு இடத்துல பிரேக் டவுன் அப்படின்ற மாதிரி ஆனா, அப்ப பிரேக் டவுன் ஆகி நல்லா கீழே போக வேண்டியதானே. இருந்தாலும் இந்த மீன் மண்டைக்கு மேல இப்போ வர பார்க்குறான். ஒருவேளை இவன் வந்து மேல் நோக்கி வந்ததுன்னா திரும்பி யூட்டர்ன் போட்டு மேல் நோக்கி ஒரு 1500 வந்துச்சுன்னா இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மீடியாக்கள்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பிஹெச்எல் ஷேர் பத்தி எல்லாம் தான் கூட பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேல் நோக்கி ஏறி இறங்கலாம், வால்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான பங்குகளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு எப்போ சந்தோஷம் வரும்னா, இந்த மாதிரி நம்மளுடைய ஷேர்களை மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல சந்தோஷம் வரும். ஆனால் அதுக்குன்னு கும்பா கூட்டி தினமும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதாவது எம்ஜிஎல் அப்படின்ற ஷேர் வந்து மீடியாக்களில் அடிபடுது, அதனால 15% இறங்கியிருக்கான். என்ன காரணம்னா, அந்த கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 1 கிலோக்கு 2000 ரூபாய் குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றா கடன் வாங்க போகிறாங்க, கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்னா பாசிட்டிவாக மேலே ஏறுவாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, விலை ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரினாலும் மேலே வருவான். பட் ப்ராடக்ட்னுடைய பிரைஸை குறைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே அடிதான் விழுகும். அப்படி விழுந்த அடிதான் இன்னைக்கு எம்ஜிஎல்ல ஒரு 15% இறங்கியிருக்க ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர்லையும் ஒரு நியூஸ் வந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் நியூஸ் வரக்கூடாது. ஆல்மோஸ்ட் 16% கும்பா. ஏன் இப்படி கும்பா பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளோயா நீங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 113 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ 79 ரூபா இருக்கான். இறங்கட்டும். இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னா, 50 ரூபா வந்ததுக்கு அப்புறம் 100 ரூபா போகக்கூடிய ஷேர்கள் அப்படின்னு கெஸ் பண்ணும்போது இவனு தான் லிஸ்ட்ல வந்து விழுவான். நீங்க இனிமேல் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸை இப்போதைக்கு சீஸ் பண்ணி நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஷாக் தாங்க முடியாம தான் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 17% இறங்கியிருக்கான். நான் உண்மையிலேயே கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு என் போர்ட்ஃபோலியோல இருக்கிற எந்த ஷேர்லையும் மீடியாவில் எந்த நியூஸும் வரல, அதனால நான் தப்பிச்சுட்டேன். எங்கே செல்லும் இந்த பாதைன்னு இந்த 2 செருப்பு கம்பெனிகளும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தெரியல.
தற்சமயத்துக்கு இந்த கேம்பஸ் ஆக்டிவேர் அப்படின்றது 632 ரூபா இருந்தவன் இப்போ 247 ரூபா இறங்கி தற்சமயத்துக்கு இவனுடைய இறங்கு முகத்தை ஒரு மாதிரி தடுத்து நிறுத்தியிருக்கான். பேட்டா இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டா இந்தியாவும் கரெக்டாக அவனுடைய சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கான். இன்னொரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது இங்க 1400 ரூபாயிலிருந்து 1700 ரூபா வந்துச்சுன்னா உண்மையிலேயே இந்த பேட்டர்ன் சக்தி மிகுந்த பேட்டர்ன் எழுதி ஒட்டிடலாம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட் காட்டக்கூடிய பங்குகள் தான். பட் இப்போதைக்கு சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கு அப்படின்றது நீங்க ஏதாவது லிஸ்ட் போட்டு பாத்துருக்கீங்களான்னு தெரியல. இன்னைக்கு நான் என்னுடைய லிஸ்ட்ல வந்து ஒரு 3 ஷேர் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகே, இவனுங்கெல்லாம் நல்லா தான் இருந்தானுங்க. தீபக் ஃபெட் அப்படின்ற ஷேர்லாம் நல்லா மேல் நோக்கி போயிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி கீழே வீசிட்டாங்க. அப்படி வீசும் பொழுது அவன் இப்போ வந்து விழுந்திருக்கிற இடம் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சில ஷேர்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே ஒரு 300-400 ஷேர்ல ஆட் பண்ணி வச்சிருந்தாக்க என்னைக்காவது மார்க்கெட் குப்புன்னு கீழே விழுகும் போது அதுல ஒரு டாப் 5 டாப் 10 இருக்கக்கூடிய பங்குலாம் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சில பேர் இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் போய் அடி வாங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நின்னா அவனை ஓட்டுறது அவனா தான் இருக்கு. ரோட்ல போய் கீழே விழுந்தது யாருன்னு பார்த்தா அந்த 10 பேர் விழுந்திருப்பாங்க. 10 பேர்த்துல இவனும் ஒரு ஆளா இருப்பான். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் போய் அடி வாங்கிக்கிறதுன்னு சில ஆளுங்க இருக்காங்க. இந்த பிட்காயின் அப்படின்றது கீழே 15,000 இருந்து மேலே ஏறி ஆல்மோஸ்ட் இவன்லாம் 60,000 என்னமோ வந்தான். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹைய 69,000 வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் சரசரன்னு இறங்கியிருக்கான். இனி என்ன ஆகும்? எல்லாத்துலயும் போய் மாட்டிக்கிற ஆளா இருந்தா என்ன ஆகும்? கீழே எல்லாம் வாங்காத இந்த பிட்காயினை உச்சத்துல இது போய் வாங்கியிருப்பாங்க. இனி மறுபடியும் அவன் இறங்குறத பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் அவன் என்னைக்கு மேலே ஏறானோ அன்னைக்கு தான் அவங்களுடைய லாக் என்பது ரிலீஸ் ஆகும். சரி நண்பர்களே, இன்னைக்கு சொன்ன இந்த ரைட்ஸ் இஷ்யூ, சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷனை மறந்துடாதீங்க. அதை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம் இதை பத்தின தகவல். அது போய் என்னன்னு பாருங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.